மேடம் வணக்கம். வணக்கம் சார். அப்படியே உங்களை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க மேடம். சார் என்னுடைய பேர் கலைச்செல்வி. நான் இங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு வேளாண் திருவிழா நடக்குதுங்க. ஸ்ரீ சக்தி காலேஜ் கல்வி குழுமம் சார்பாக வேளாண் திருவிழா நடக்குதுங்க. 2006வது வருஷம் சார். 2023வது வேளாண் திருவிழா இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குதுங்க. தமிழர்களின் பாரம்பரியம், வீரம் மற்றும் பண்பாட்டை மேடம் சொல்லுங்க மேடம். இது 6வது வருஷம் நடக்குதுங்க சார் வேளாண் திருவிழா. ஸ்ரீ சக்தி கல்வி குழுமம் சார்பாக கோவையில் வேளாண் திருவிழா நாங்கள் கண்டக்ட் பண்றோங்க. தமிழர்களின் வீரம் மற்றும் பண்பாடு, பாரம்பரியம் இதையெல்லாம் போற்றும் வகையில நம்மளோட அடிந்து வரும் காங்கேயம் காளை மாடுகள் மற்றும் நாட்டு மாடுகளை நம்ம இன்னும் விவசாய பெருமக்கள் அதிகமா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கால்நடை அழகு போட்டிகள் இன்னைக்கு நடக்குதுங்க. அதுல காங்கேயம் காளை, பசுமாடு மற்றும் சண்டை கிடா, நாட்டு நாய்கள் கண்காட்சி. நாட்டு நாய்களை பார்த்தீங்கன்னா கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இந்த இனங்கள்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கோங்க. அதனோட அழகு போட்டிகள்லாம் இன்னைக்கு நடக்குதுங்க. நாளைக்கு இதனோட தொடர்ச்சியா ரேக்லா பந்தயம் நடக்குதுங்க. சரிங்க. இப்போ இதுல பிரைஸ் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன பிரைஸிங் மேடம்? இப்போ ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்கோங்க. இப்போ பசுவில் பார்த்தீங்கன்னா கிடாரி கன்றுகள், காளை கன்றுகள்னு தனியாக பிரிச்சிருக்கோங்க. அப்புறம் 2 பல், 4 பல், 6 பல்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 3 பரிசு இருக்குங்க. அதுக்கு தங்க நாணயமும் உங்களுக்கு இருக்குங்க. தங்க நாணயம். ஆமாம். ஏஜ் வரையும் இது பண்ணிருக்கீங்க. பல்லு போட்டு அந்த 2 பல், 4 பல் அந்த இது வரையா தங்க நாணயம் இது பண்றோங்க. சண்டை கிடாக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் இது பண்றோங்க. நாட்டு நாய்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வித் மெடல் கொடுக்குறோம். சரி மேடம். இது என்னென்ன நாள் நடக்குதுங்க? 3 நாள் நடக்குன்னு இருக்கீங்க. இல்லைங்க, இந்த வருஷம் 2 நாள் தான் சொல்லியிருக்கோங்க. ஜனவரி 7 மற்றும் 8 நடக்குதுங்க. இன்னைக்கு கால்நடை அழகு போட்டிகளும் வேளாண் வர்த்தக கண்காட்சி நடக்குதுங்க. விவசாய பெருமக்களுக்கு மற்ற இதுலயும் இது பண்ணணும் இல்லைங்களா, அவங்களோட இது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி உணவு தானியங்களை எப்படி இது பண்றதுங்கிறதுல இருந்து அவங்கள ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே இது பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுற இது உபகரணங்கள் எல்லாமே, ஆமாங்க, டெக்னாலஜி எல்லாம், விவசாய கருவிகள் எல்லாமே இது பண்றோங்க. ஃபார்ம் மெஷினரி இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே, டிராக்டர் இது எல்லாமே, கம்பைன் ஹார்வெஸ்டர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு கண்காட்சி நடக்குதுங்க. அது ஸ்டால் போட்டிருக்காங்க. அது காலேஜோட காலேஜ் என்ட்ரன்ஸ்லயே நடக்குதுங்க. இது எங்களோட இந்த பக்கம் நடக்குதுங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க மேடம். உள்ள போய் விசிட் பார்த்துட்டு வரோம். கண்டிப்பா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோவிலில் நடந்த சக்தி பொறியியல் கல்லூரியில் நடந்த வேளாண் திருவிழாக்காக தான் பார்த்தோன்னா ஆனமலை பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மயிலை பசுமாடுகள் எடுத்து வந்தாரு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷோ கேட்டல்னு சொல்லலாம். நல்லா செம்மையா பழைய வர்க்க மாடு, நல்லா ஷோவை நின்று இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாடு எடுத்து வந்துருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா நல்லா கற்கை ஏறிட்டு இருக்கு. சென மாடு தான் சொல்லியிருக்கிறாரு. இது நல்லா பார்த்தீங்கன்னா பழைய வர்க்க பெருங்கூட்டு மாடு தான். இது பார்த்தீங்கன்னா நல்லா 6 பிரைஸுங்களா? சரி, சமத்தூர்ல. சரி அதை பார்த்தா டீட்டெயில் அப்படியே கேட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பிரைஸ் கிட்ட வாங்கியிருக்க சொல்லியிருந்தாரு. ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு. ஐயா கிட்ட அப்படியே கேட்டுடலாம். வணக்கம்ங்க. பேருங்க ஐயா? ஆறுமுகம். 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 பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கேன்னு இருக்கீங்க. ஆமாங்க, நாங்க பொள்ளாச்சிக்கு அந்த வி காளியாபுரம். ஆமாங்க. சரிங்க. இப்போ இந்த 2 மயிலை கொண்டு வந்திருக்கீங்க. 2மே ஏற்கனவே ஷோல கலந்துருக்கு. இது பிரைஸ் வின் அடிச்சிருக்குன்னு இருக்கீங்க. இது 6 பிரைஸ் வின் அடிச்சிருக்குங்க. 6 பிரைஸ். இது 6 பிரைஸ் வின் அடிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். காங்கேயத்துல 2, சமத்தூர்ல 3ங்க, ஈரோட்ல 1. நாளைக்கு ஈரோடுக்கு கிளம்புது. இப்படி பெருந்துறை அதான் ஈரோடு பெருந்துறை. ஏஐடி. ஆமாங்க. இந்த 2 வருஷம் கொரோனால நடக்கலைங்க. இந்த ட்ரிப் போட்டுருக்காங்க. நாங்க அதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். நாளைக்கு அங்க போகுது. நான் இப்படியே இது முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இப்படியே கலக்க போறோம்ங்க. இது பல்லு எத்தனை பல்லு போட்டுருக்கீங்க? இது பல்லு இப்போ சேர்ந்துருச்சுங்க. 8 பல்லு ஆயிடுச்சு. ஈத்தெல்லாம் எத்தனை இறங்கிருக்கீங்க? 6 ஈத்தாச்சுங்க. 6 ஈத்து இறங்கி மாடு பாக்க நீ இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிறது 7ஆம் ஈத்து. கட்டுக்கொலையாம இருக்குது மாடு. பக்குவமா பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு. ஆமா. இப்போ எத்தனை மாசம் சரிங்கய்யா? இப்போ 7 மாசம் ஆச்சுங்க. 7 மாசம் ஆச்சு. இப்ப வீட்டுல குழந்தைகள் பாக்குற மாதிரி இதை பாத்துருவோம்.
அந்த காலகட்டத்துல எல்லாம் மாடு வளர்த்துறதுங்க வீட்டுல ஒருத்தரா சேர்த்து வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆமாங்க இப்ப இடையில கொஞ்சம் விட்டுதுங்க. இப்போ இந்த 10 ஜல்லிக்கட்டு மாதிரி இருந்து மோகம் வந்ததுங்க. இப்ப இந்த 2 வருஷமா கொஞ்சம் எல்லாம் கீழே எல்லாம் கொஞ்சம் விருப்பப்படுறது இல்ல. நாங்க வந்து அந்த பாரம்பரியமா இருந்தோங்க. எங்க தாத்தா, எங்க அப்பாரு, எங்க அப்பா, இப்ப நாங்க இதுலதான் அந்த காலத்துல உழுவோம், பாரம் ஜம்புங்க, காடு நிறுத்துறது, சவாரி போறது, இதுக்குன்னே காட்டுல தோட்டத்துல வச்சிருங்க 10-15 மாடு. இப்ப வந்து எல்லாம் கொஞ்சம் ஜல்லிக்கட்டுக்கு முன்னதாக அழிஞ்சுதுங்க. அப்புறம் நாங்க சமத்தூர்ல ராஜா கிட்ட சொல்லி ஆரம்பிச்ச நாங்க தான். சமத்தூர் அரண்மனை ராஜா கிட்ட சொல்லிங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி ரேஸ்க்கு வர்றாங்க, அவங்க சொல்லி ஆரம்பிச்சுங்க. 6 வருஷம் அது நடத்தணும். அதனால கொரோனால நிப்பாட்டிட்டோம். அதனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கடல்ல தண்ணி அளவுக்கு போய் 6 கட்டை தெரிஞ்சு கட்டை இருக்குதா வாங்க. இப்போ செல்லுல வாட்ஸ்அப்ல பாக்குறோம். அன்னைக்கு நாங்க ஊரா போய் பஸ்ல போய் நிறைய பேருக்கு மாடு வாங்கி கொடுத்தோம். இப்ப செல்லுல வர எல்லாம் அப்பப்ப வாட்ஸ்அப்ல போடுறாங்க, யூடியூப்ல பாத்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, செல்லுல பாக்குறாங்க. ஆனா இதுங்களா, இது 3 லிட்டர் கொடுத்துட்டு இருந்தோங்க. கண்ணுக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் விட்டுருவோங்க. 2.5 லிட்டர் 3 லிட்டர் கறக்கு. ஒரிஜினல் பிரீடுங்கிறது அந்த லைனேஜ் பிரீடுங்கிறது வந்து 3 லிட்டர் 3.5 லிட்டர் கெபாசிட்டி சொல்லுவாங்க. ஆமாங்க. அதே இல்லாம இந்த ஃபீடு அது இதுன்னு கண்டதெல்லாம் கொடுத்த மாதிரி பால் அதிகமா கறக்கும்னு சொல்லியிருக்காங்க. கறக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த ஃபீடு அது இது நல்லா கொடுப்பீங்களா? நாங்க இல்லைங்க, நாங்க தோட்டத்துல மேய்ச்சல், சாயந்தரம் நிலந்த விடு, கேஎஸ், அவ்வளவுதான். 2 தான் எங்களோட மேப்புழைப்பே அதுக்கு போதுமானதுங்க. ஒருத்தர் கட்டி வச்சு மேய்க்கிறாங்க. நாங்க பொழுதுக்கு தோட்டத்துக்குள்ள அது பின்னாடியே போய் அது எப்படி மேப்பு கொடுத்து அதுல தாங்க பலன் கண்டுபிடிச்சிக்கிறேன். நிறைய 7-6 கண்ணு போட்டிருக்குங்க. இது சரிங்க. இப்போ இதுக்கு என்ன காலை போட்டிருக்குதுங்க? இது காங்கேயங்கால காரி போட்டிருக்கணுங்க. காரி. சரிங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் லைனேஜ் பிரீட் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்க முடியுமா? வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். மெயின் வந்து இப்போ இதுல இப்ப அதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படி எப்படி வேணாலும் வாங்கிடலாமுங்க. ஷோவு குவாலிட்டிக்கு வாங்கணும்னா இப்படி கான்டாக்ட் பண்ணி அதனால தான் கேக்குறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து புதுசா அந்த காங்கேயம் பிரீட் வளர்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது மோர்பழத்து மாடு இருக்கு, இதே மாதிரி துமிழ் கட்டு இல்லாம இருக்குங்க. காங்கி இனம்ங்கிறது வந்து கட்டை மூஞ்சி, துமிழ், பின் பால் சன்னமா இருக்கும் மேல வரைக்கும். பின் பால் பின் வால் வந்து அந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு எப்படிங்க சன்னமா அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படி பின் பிறப்பு நல்லா எடுப்பு அகலமா இருக்கணும். பின் பிறப்பு. ஆமா, பிறங்குங்க. ஆமா, திமிழ் நல்லா ஜல்லிக்கட்டு காலைக்கு இருக்குது. அந்த மாதிரி எடுப்பு இந்த மாதிரி இருந்தா தான் ஒரிஜினல் பிரீடுங்க. நாங்கெல்லாம் போன ஷோ குவாலிட்டிக்கு எடுப்போம். இந்த மாதிரி எப்படி பார்ப்போம். சின்ன சிறுசுலயே நாங்க கண்டுபிடிச்சு போடுவோம். இது பெருசாகும் போது இப்படித்தான் வரும் அப்படின்னு. ஆமாங்க. சரிங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப வந்து நிறைய பாம்புக்காரங்க வந்து அந்த சுழி இந்த சுழி நல்லா ஊருப்பட்ட சுழி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து லைனேஜா பிரீடு வளர்த்துறங்காட்டி உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்துல என்னென்ன சுழி மட்டும் பாக்குற மாதிரி இருந்தது அப்படிங்க. இது நெத்தி சுழிங்க. நெத்திராஜ. ஒரு மாடு வாங்குறதுக்கு தேவையான சுழிகள் என்னென்ன அதை மட்டும் சொல்லி. நெத்திராஜங்க தும்முல்ல பின்னாடி முதுகுல பின்னாடி 6 அடிக்குள்ள இருக்கணும். பின்னாடி வால் மடங்காஞ்சொல்லி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுங்க. கீழே கால்ல வந்து எந்த சுழியும் இருக்கக்கூடாது. முன்னத்தாங்கால்ல எது இருக்கக்கூடாது. அது எப்படிதான் சேஷம் கொண்டு போய் 3 சுழி நல்ல சுழி இருந்தா கண்டிப்பா வாங்கலாம். ஆமா. இப்ப என்னங்கிறாங்கன்னா இந்த கழுத்துல புறா முட்டு சுழி, பின்னாடி அந்த சுழி இந்த சுழி நிறைய ஆமாங்க. அதெல்லாமே இப்ப வந்த கம்ப்யூட்டர் சோசிக்காரர் எப்படிங்க அந்த மாதிரி நிறைய சொல்ல பழகாங்க. நம்மளுக்கு வந்து நெத்திராச முதுகுராஜ அது இருந்தா போதுங்க. என்ன தெரியுங்களா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாடு வாங்கி வளர்த்து விற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சுழி இல்ல இந்த சுழி இல்ல அது வந்து பணத்தை குறைக்கிறக்கா சில பேர்த்துக்கிட்ட பேசுறதுங்க. ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட சுழிகிற மோசம், இந்த சுழி அங்கிருந்து இருக்கணும் இங்கிருந்து இருக்கோம் நிறைய இப்ப பேசி பழகிட்டாங்க. எப்படிங்க? ஆமாங்க. அதுதான் இப்பத்த பேஸ் பசங்க கிட்ட வந்துருச்சுங்க. நாங்களும் அப்படியே போனோமா இப்படி இருக்குது இந்த ரேட் தான் கொடுங்கன்றுவோம். சில பேர் இப்ப எல்லாம் போனா அடிச்சு மிரட்டி கேட்டு வம்புத்தி மாடு வளர்த்தி கொண்டாடுறவங்க இப்ப இருக்கிற வியாபாரிங்க வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ஃபார்ம்னு வச்சுக்கிறாங்க. ஆமா. கண்ணுக்குடியில எங்க புடிச்சிருந்தாங்க எங்க மாட்டு வருதுன்னா
மாடு வாங்குறப்ப நம்ம தலையில கட்டிடுறாங்க, திருப்பி அந்த மாடை எங்கனால வளர்க்க முடியல, யாருக்காவது வித்து கொடுங்க அப்படின்னு அது சரியில்லை இது ஆமா. உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட நல்லா வச்சிருந்தா நீங்க கொண்டு போய் தான் தீவனம் இல்லாம இறக்கி விட்டீங்க, ஏஜ் ஆகி போச்சு, எல்லா குறையும் சொல்ல. ஆமா, அப்படி கட்டி வச்சு பேசிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கா, நல்ல உடம்பேறி இருக்கும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி காங்கே மாடுகள் வாங்கிக்கலாம். நாங்க இந்த மாதிரி 5 மாடு வச்சிருந்தோங்க, 3 மாட்டுக்கு பிரைஸ் கிடைச்சது, அதனால வித்துட்டேன். இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடிங்களா ஷோ நடந்தாலுங்க ஈரோட்ல காஞ்சத்துல எல்லாம், அப்ப வந்து ஓரியாண்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாடை கொடுத்தாகோன்னு, நல்லா அழகா இருக்குதுன்னு ஓரியாண்டு கொடுத்துட்டுங்க அந்த மாட்டுல. அப்புறம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிற்பாடு மோகங்கள்லாம் கொஞ்சம் இறங்குச்சுங்களா மாட்டு விலையில, சரி இனிமேல் யாரும் விரும்ப மாட்டாங்க, அதனால அப்படியே கவி பண்ணிட்டுங்க. 10 மாடு வச்சிருந்தேன், 3 மாடு பிரைஸ் இருந்ததுங்க. இன்னும் இது கூட சேர்ந்த மாதிரி பொள்ளாச்சி ஒன்று இருக்குது, அவங்க கொண்டுட்டு வரலீங்க. இந்த மாதிரி மாடுகள் தேவைப்படும் உங்க தொடர்போட வாங்கிக்கலாங்களா? கண்டிப்பா வாங்கலாம், கண்டிப்பா. அந்த மாடு எத்தனை இறங்கி இருக்கீங்க? அது இப்ப நீங்க வயிற்று கொடுக்க 4 நீத்துங்க. அது நல்ல ஷோ கேட்டல் மாதிரி தான் இருக்கு. சூப்பர் ஷோங்க, அது கொஞ்சம் ஹைட் இல்ல, ஹைட் இதெல்லாம் அது ஒரு 2 இன்ச் இனிக்கிற மாதிரி இருக்கு மாடோட. பக்குவம் தானுங்க, உணவு பொருள், உணவு தானுங்கல்ல, உணவு கொடுக்கறது அது இருக்கு. மாடு ஓட 13 நீத்து வச்சிருந்த ஒரு மாடு இதே பேச இருந்தது. அடுத்த கேள்வி நான் அதான் கேட்கலான்னு இருக்கு. 13 நீத்து எத்தனை நீத்து வரைக்கும் வச்சுக்கலாம்? 13 நீத்து வச்சிருந்தோங்க, பல்லே இல்ல, விழுந்துருச்சு. தவிட்டு எங்க தோட்டத்தையே வச்சிருந்தா அப்படியே இருக்கு, அடுத்த பக்கம் போன வீணா போயிருது. 13 நீத்துல வச்சிருந்தோம். ஆமாங்க, தவிட்டுலயே வச்சுக்கலாம், நம்ம தோட்டத்துக்குள்ள தவிட்டுலயே வச்சுக்கலாங்க. 16 ஈத்து மாடு கூட வையம்பட்டி ஒருத்தர் இருந்ததுங்க, 16 ஈத்து செவலை. அவர் வந்திருக்காரு இங்க, அவர்கிட்ட நல்ல ஒரிஜினல் ஃபீல்டு இருக்குது இதே மாதிரி. மாராபனைன்னு சொல்லுவாங்க. வையம்பட்டியில இருந்து இறங்கி சிங்கம்பட்டின்னு ஒரு ஊரு, அங்க போனீங்கன்னா மாராவணைன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வெள்ளச்சாமி, அவர் இங்க இருக்காரு, உள்ள வந்தாருங்கப்பலையா. அவங்ககிட்ட ஒரிஜினல் ஃபீல்டு இருக்குது, காரி செவலை மயில் எல்லாமே இருக்குது. ஆமாங்க. சரிங்க, இந்த மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டியா ஒரிஜினல் பழையோட்ட வர்க்க நாட்டு மாடுகள் வேணும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், கண்டிப்பா. உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி. SM ஆறுமுகங்க, வி காளியாபுரம், 96 98 48 14 17ங்க. 14 17. ஆமா, 14 17. சரிங்க, ரொம்ப நன்றி. மாடுகள் வேணும் அப்படின்னா ஒரு அன்னைக்கு இன்ன தளவுல 80-70 ரூபாய்க்கு வாங்கிடலாங்க. இதே குவாலிட்டி. அன்னைக்கு இந்த 3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 3 லட்சம் 4 லட்சம், நாங்களே 5 லட்சத்துக்கு வாங்கின ஒரு காரி மாடு 7 லட்சத்துக்கு கொடுத்த மாதிரியே. கருப்பு காம்புன்னு சொல்லுவாங்க, காராம்பசுன்னு சொல்லுவாங்க, வருவது இது கூட சேர்ந்த மாடு. கருப்பு காம்பு இருக்குதுல்ல, அதுக்கெல்லாம் அப்படி அந்த ரேட்டு அன்னைக்கு வித்துதுங்க. 7 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க அன்னைக்கு, அந்த ரேட்டுக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மாதிரி 2-3 வருஷம் கழிச்சு அவ்வளவு மோகமா போச்சுங்க. இப்ப வந்து இந்த 5 வருஷம் ஆச்சு, சுத்த கேள் டவுனுக்கு வந்துருச்சு, யாருக்கு விரும்புறது இல்ல. அடுத்து திருப்பி மேல ஏறுங்க, அதான் எல்லாமே சந்தையா போயிட்டு இருக்குது. ஆமா, அதனால திருப்பி ஏறுங்க. ஆமா, சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. போன் நம்பர் சொல்லிருங்க. சொன்னீங்களா? மறுபடியும் ஒரு சொல்லிருங்க. இதுக்கு 96ங்க 98 48 14 17ங்க. ஆமாங்க. தரமான மாடுகள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க எல்லாத்துக்கும் போல கமிஷன் எல்லாம் வாங்க மாட்டோம்ங்க. நேர்ல நீங்க வந்தா தான் கூட்டிட்டு போய் தான் காமிச்சு தான் வாங்கி கொடுப்போம். இந்த மாடு இப்படித்தான் வரும், இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் வாங்கி கொடுப்போம். இன்னொருத்தரோட வாங்கினா என்ன ரேட்டுங்க வருது? இதுல நம்ம கண்ணுல வாங்கி வளர்த்துக்கலாமா? அத்தனோட கண்ணு வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்தவங்க கூட்டம் மறந்தையுமே. சரி சரி, அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குங்க. அவங்க பிடிச்சிட்டாங்க பக்கத்துல. இந்த மாட்டினோட அழகு அந்த கண்ணும் வரும். ஆனா ஒரிஜினல் ஃபீடுக்கு மயிலக்காலைக்கு போடணும். ஒரிஜினல் நல்ல அழகான மயிலக்காலைக்கு போடணும். ஒரு அது மயிலக்காலை வர அந்த காலைக்கு போடலாம். அந்த மாதிரி மயிலக்காலைகளுக்கு போட்டோம்னா தான் இந்த மாதிரி ஷோ குவாலிட்டி மாடல அதே மாதிரி கண்ணு பிறக்கவங்க. ஒண்ணு அம்மா மாதிரி இல்லைன்னா அம்மா அப்பா அதுவும் அழகா இருக்கும். அந்த அப்பா என்ன ஆகும்னா, இந்த மாட்டுல பால் இருக்கிறதுக்குமே அந்த காலை அழகு இருக்கிறதுக்கு ரெண்டுக்கு சேர்ந்து இறங்குச்சுன்னா இதே பால் அப்படியே கம்மியாகாது. கண்ணு கம்மியாகாதுங்க. பாலுமே வேற காலைக்கு சுமாரான காலைக்கு போனீங்கன்னா பால் குறைஞ்சிரு. ஒன்னாவது தாய் வர்க்கத்தில் தந்தை வர்க்கத்துல இருந்து ஏதோ ஒன்று குறைஞ்சிரு. ஆமாங்க. சரி, ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.